உயர்கல்வித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை. சர்வதேச அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவது, துணைவேந்தர்கள் நியமனம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜூலை 21ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல். அன்றைய தினம் முதலமைச்சர் விஜயை சந்திக்க ராகுல் காந்தி திட்டம். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு. அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டு. 60 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளை அழைத்து ஆலோசனை கேட்கும் அரசு அமைந்துள்ளதாக புகழார். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைப்பதுடன் நீர்ப்பாசன திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். காவிரி குண்டாறு மற்றும் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த நீர்வளத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக பாமக தலைவர் அன்புமணி விளக்கம். நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு 10 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி முதலீடு செய்ய வேண்டும். தாவேக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். தமிழகத்தின் அனுமதியின்றி மேகதாது அணை கட்ட ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டம். தாவேக மீதான குதிரை பேரம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி பொதுவெளியில் பேசாது என மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. தாவேகாவில் இணைப்பவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் என்று சொன்னோமா எனவும் கேள்வி. மதிமுகவினரை திமுக சின்னத்தில் நிற்க வைத்து தங்களுடன் சேர்த்துக் கொண்டதுதான் குதிரை பேரம் என வைகோ காட்டும். மதிமுக எம்எல்ஏ கம்பம் ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுக சின்னத்தில் போட்டியிட வைத்தது பெருச்சாளி பேரமா எனவும் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் படுதோல்வி, உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது, கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆய்வு. டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக தகவல். வேறொரு கட்சியை நடத்தி வரும் டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்ப்பது எப்படி சாத்தியமாகும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதாக தகவல். தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் இதுவரை ஆஜராகவில்லை. காலை ஆஜராக வேண்டும் என திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இருவரும் ஆஜராகவில்லை என தகவல். விசாரணைக்கு ஆஜராகாத திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தகவல். அமலாக்கத்துறையின் லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மனு. விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறையில் நிகழ்ந்தது ஆணவ கொலையாக இருந்தால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வன்னியரசு உறுதி. ஆணவ படுகொலைக்கு எதிராக நிச்சயம் விவாதிக்கப்பட்டு நல்ல முடிவு எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடப்பதை முதலமைச்சர் விஜய் தடுத்து நிறுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களை தடுப்பதை விட்டு ஆளுநரை வைத்து அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சனம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 2000 மின்சார ஏசி பேருந்துகளை வாங்க விரைவில் டெண்டர். 3 மாதங்களுக்குள் புதிதாக 2000 மின்சார ஏசி பேருந்துகளை வாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முடிவு. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிய மனு. 6 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
முதலமைச்சர் விஜயின் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஓராண்டு கால அவகாசம் தர வேண்டும். புதிய அரசுக்கு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள குறைந்தபட்சம் 1 வருட காலம் தேவைப்படும் என அண்ணாமலை கருத்து. கரூர் சம்பவத்தில் கணக்கு தீர்க்க மாட்டேன் என்று பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு. திமுக கோரிக்கையை ஏற்று வழக்கை நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சட்டவிரோத கிரானைட் குவாரி நடத்தி 277 கோடி ரூபாய் மோசடி என பதியப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரிய வழக்கு. குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியான ஹாப்பி ராஜ் படத்தில் பொதுவாக எம் மனசு தங்கம் பாடலை பயன்படுத்த இடைக்கால தடை. இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசன கட்டணங்களை உயர்த்துவது குறித்து மக்கள் கருத்து கூறுவதற்கான அவகாசம் நீட்டிப்பு. மக்கள் கருத்து கூறுவதற்கான கால அவகாசத்தை ஜூலை 21ஆம் தேதி வரை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அம்மா உணவகத்தில் அமைச்சர் ராஜு திடீர் ஆய்வு. அம்மா உணவக கட்டிடம் சுகாதாரமற்று காணப்படுவதையும் இட்லியில் ஈக்கள் மொய்த்ததையும் கண்டு டென்ஷனான அமைச்சர். சென்னை மாநகராட்சியில் 2025-26ஆம் ஆண்டின் 2ஆம் அரையாண்டிற்கான சொத்து வரி கட்டாத நிறுவனங்களின் பட்டியல் வெளியீடு. மொத்தமாக 90க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 27.31 கோடி ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக மாநகராட்சி அறிவிப்பு. வண்டலூர் அருகே பயிற்சியின் போது இயந்திர கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கம். ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறங்கியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தல் காற்றில் கிழிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. பலத்த காற்று காரணமாக பந்தல் கிழிந்து ஆங்காங்கே கிடந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிரம்மாண்ட கூம்பு வடிவிலான ஒலிபெருக்கிகளை கொண்டு நடத்தப்பட்ட வினோத போட்டி. எந்த ஒலிபெருக்கியில் பாடல் தெளிவாக ஒலிக்கிறது என்ற போட்டியை வியந்து கண்டுகளித்த பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாலைப்புதூர் பகுதியில் பனை மரத்திற்கு 60,000 ரூபாய் செலவில் படிக்கட்டு அமைத்த நபர். பனை தொழிலை காக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இத்தகைய முயற்சி எடுத்ததாக பனை ஏறும் தொழிலாளி மகன் பேட்டி. ஆறு நாட்கள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. 11ஆம் தேதி வரையிலான பயணத்தில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கும் செல்கிறார் பிரதமர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நடந்தே சென்ற 116 வயது மூதாட்டியை சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதித்த திருப்பதி தேவஸ்தானம். 3500 படிகளில் நடந்தே வந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் மூதாட்டிக்கு தேவஸ்தானம் சார்பில் வரவேற்பு. கொட்டி தீர்த்து வரும் தொடர் கனமழையால் மகாராஷ்டிர மாநிலம் நாலசோபாரா ரயில் நிலையத்தில் தேங்கிய மழைநீர். வெள்ளத்தில் மூழ்கிய தண்டவாளத்தில் தண்ணீரை கிழித்தபடி சீறி பாய்ந்து சென்ற பயணிகள் ரயில். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குவார் ப்ராஜெக்ட் அருகே கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் வெள்ளப்பெருக்கு. சேரும் சகதியுமாக சீறி பாய்ந்த வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்கள் சேதம். புனேவில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். பரந்த்வாடி முதல் பவானா நகர் வரையிலான சாலை மூடப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு. புனேவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு. உர்சே சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் புனே மும்பை விரைவு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல்.